ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு 70mm சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காசிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடிகை தான்யா ரவிச்சந்திரன் இவங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ பொதுவாகவே இவங்க ஒரு நெப்போ நடிகைன்னு சொல்லலாம். ஸோ பழம்பெரும் ரவிச்சந்திரன் பெரிய நடிகர் ப்ரொடியூசர் அவங்களுடைய பேத்தி தான் இந்த தான்யா ரவிச்சந்திரன். ஸோ இந்த நடிகை நிறைய படங்களில் நடிச்சிருக்காங்களான்னு கேட்டால் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஒரு சில படங்கள் மட்டும் தான் நடிச்சிருக்கிறாங்க. நடிப்பு திறமை கொஞ்சம் கம்மி. ஸோ நடிப்பு திறமை கம்மி, அழகும் கொஞ்சம் சூப்பரான ஒரு அழகு இருக்காங்க. சுமாருன்னெலாம் சொல்ல முடியாது. ரொம்ப சூப்பரான ஒரு அழகான ஒரு நடிகை. நல்லா தமிழ் பேச தெரிஞ்ச சென்னை பொண்ணு. ஸோ அந்த மாதிரியான ஒரு நல்ல பெனிஃபிட்ஸ்லாம் இருக்கக்கூடிய ஒரு எல்லா அந்த கான்ஸோ ப்ரோஸ் எல்லாமே நிறைய கலந்து இருக்கக்கூடிய ஒரு நடிகையாக இருக்கிறாங்க. ஆனால் தமிழ் சினிமா அவங்கள சரியாக யூஸ் பண்ணலை. இப்படியே போனால் எப்படி, 28 வயசு ஆயிடுச்சு. ஸோ நடித்த படங்கள் எல்லாமே ஊற்றிக்கிச்சு. ஸோ கருப்பன் அப்படின்ற ஒரு படம் மட்டும்தான் ஓரளவுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச படமாக இருந்துச்சு. ஸோ மாயோன் மாதிரி நல்ல படமாக இருக்கட்டும், ராசாவதின்னு சொல்லி விஜய் ஆண்டனி கூட நடித்த படமாக இருக்கட்டும். ஸோ இந்த எல்லா படங்களுமே ஃப்ளாப் ஆகிட்டே இருக்குது. ஸோ இதனால் என்ன பண்ணுறது அப்படின்றது தெரியல. ஸோ பொதுவாகவே ஒரு கவர்ச்சி நடிகை கவர்ச்சி காட்டினா, ஆடைகளை கழட்டி காட்டினா பெருசாக நமக்கு தெரியாது. ஸோ அது ஒரு பெருசாக தெரியும். இருந்தாலுமே ஒரு பயங்கர கிக்காக இருக்கும் அப்படின்னு கேட்டால் இருக்காது. ஸோ அந்த ஹிட்ஸ் ஹார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, சரியான அடிடா அப்படின்ற மாதிரி. அது குத்து விளக்காக ஒரு ஃபேஸ் ரியாக்ஷனும் சரி, ஃபேஸ் அமைப்பும் சரி, உடல் அமைப்பும் சரி, கவர்ச்சியே காட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லி குத்து விளக்காக இருக்கக்கூடிய நடிகைகள் அதை கழட்டும் போது தான் அந்த மாஸ்க்கை கழட்டும் போது தான் வரித்தனமான ஒரு கிக்கு ஏறும். ஸோ போதை ஏற்றக்கூடிய ஒரு கவர்ச்சியை நடிகை தான்யா ரவிச்சந்திரன் கொடுத்துட்ருக்குறாங்க. 28 வயசாகக்கூடிய தான்யா ரவிச்சந்திரனுடைய தொப்புள் அழகு பற்றி பேசியே ஆகணும். ஸோ சூப்பரான வட்டமான குழியான ஒரு தொப்புள், ரொம்ப டீப்பான ஒரு தொப்புளாகவும் இருக்குது. ஸோ இதை எதுக்கு இத்தனை நாள் மறைச்சி வச்சிங்க அப்படின்றதான் எல்லாருமே கேட்குற கேள்வியாக இருக்குது. ஸோ நானும் சம்பாதிக்கணும், பெரிய ஆள் ஆகணும் இல்லையா, 28 வயசாகிடுச்சு, இன்னும் எதை பண்ண மாட்டேன், இதை பண்ண மாட்டேன், கவர்ச்சி காட்டமான்னு சொன்னால் சினிமா என்ன அடியோடு வெறுத்துரும் அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. இனிமேல் அந்த தப்பை பண்ண மாட்டேன். ஸோ எந்த அளவுக்கு கவர்ச்சி காட்டணும், பிக்கினி போடுறது கூட நான் ரெடியாக இருக்கேன், ஒரே ஒரு ப்ராவில் கூட நான் வரத்துக்கு ரெடியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி தனக்கு தெரிஞ்ச டைரக்டர் ப்ரொடியூசர்ஸ்க்கெல்லாம் ப்ரைவேட் ஷூட் அனுப்பி வாய்ப்புகளை தேடிட்டுருக்காரு தான்யா ரவிச்சந்திரன். ஸோ அந்த ப்ரைவேட் ஷூட்டில் அதுக்கப்புறம் அந்த ஷூட்டை முடிச்சதுக்கப்புறம் நம்மெல்லாம் பார்க்குறதுக்காக ஒரு ஷூட் எடுப்பாங்க. அந்த ஷூட்டு தான் இப்போது வைரல் கண்டென்ட்டாக மாறி இருக்கக்கூடிய ஷூட் பிக்சர்ஸ் எல்லாமே. ஸோ மற்ற நடிகைகள் புதுசாக வரக்கூடிய குடும்பப்பாங்கான நடிகைகள் மாதிரி தான் இவரும். நான் ஒரு பெரிய பேக்ரவுண்ட் இருக்கக்கூடிய ஒரு இதுலேருந்து வந்திருக்கேன். ஸோ அதனால் அந்த ஃபேமிலி பேரை கெட்டு போக விட மாட்டேன். நான் கவர்ச்சியாக நடிக்கவே மாட்டேன். என்ன ஆனாலும் சரி, எனக்கு வாய்ப்புகளே வரலனாலுமே கவர்ச்சியில் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்ன ஒரு நடிகை அப்படின்னா தான்யா ரவிச்சந்திரன். ஸோ அது ஓப்பனாக ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு தான் உள்ளே வந்தார். ஸோ வந்த உடனே கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷம் அந்த சொன்னபடி தான் நடந்துக்கிட்டார். ஸோ எப்படி கீர்த்தி சுரேஷ் பண்ணாங்களோ அதே மாதிரி தான் இந்த நடிகையும் அதே ஃபாலோ பண்ணி இருந்தாங்க. ஆனால் இப்போ கழட்டி காட்ட வேண்டிய சுச்சுவேஷன். ஸோ ஒதுக்கிடுவாங்க அப்படின்றது நல்லாவே தெரிஞ்சு போச்சு. தான்யாவோட முன்னழகை வாட்டி பார்க்குறேன். இந்த அளவுக்கு இறக்கி காட்டுறது, அதுவும் அந்த மலைக்கோடு அருமையான ஒரு மலைக்கோடாக இருக்குது. ஸோ நல்ல கனமாகவே இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ தான்யா ரவிச்சந்திரனுடைய இந்த மாதிரியான ஒரு கவர்ச்சி நான் எதிர்பார்க்கல. ஒரு பயங்கரமான விஷுவல் ட்ரீட்டாகவே அமைஞ்சிருச்சு. அந்த குத்து விளக்கு நடிகைகளில் கொஞ்சம் அரசல் பொரசில் கொஞ்சம் தொப்புள் காட்டினா நல்லாயிருக்கும் சேரீயில் அப்படின்னு சொல்லி இயங்கக்கூடிய ஆட்களுக்கு இந்த குத்து விளக்கு நடிகை காட்டக்கூடிய கவர்ச்சியை பாருங்கள். ஒரு குட்டி ட்ரௌசர், ஒரு குட்டி ப்ரா, ஸோ அது மேலே ஒரு ஓவர் கோட் போட்டு முன்னழகு எல்லாத்தையுமே காட்டிகிட்ருக்குறாங்க. அதுவும் தொடை அழகு பக்காவான தொடை அழகாக இருக்குது. இன்னும் அடுத்தடுத்த படத்தில் அதிகமான கவர்ச்சி காட்டுவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். ஸோ அதுக்கான ஆரம்பம் தான் இது. எப்போ அந்த ஒரு பட பூஜை ஃபங்க்ஷனுக்கு தொப்பில் ரொம்ப ஓப்பனாக காட்டிட்டு நடந்து வந்தாங்களோ அப்போவே தெரிஞ்சிருச்சு, ஓகே நம்ம ஆள் அடுத்த கவர்ச்சிக்கு ரெடி ஆகிட்டான், இதுக்கப்புறம் சாரியை கழட்டத்துக்கு ரெடி ஆகிட்டாங்க அப்படின்றது நல்லாவே தெரியுது. ஸோ அந்த ஷூட்டும் சரி, அந்த பட பூஜையும் நடக்கும்போதே ப்ரொடியூசர் கேட்டுட்டாங்க, நீங்கள் கவர்ச்சி காட்ட வேண்டியிருக்கும், ஸோ இதுக்கு மேலே மூடி வச்சிங்கன்னா அதுக்கு மதிப்பு இருக்காது அப்படின்றத ப்ரொடியூசர் சொல்லிட்டாரு. ஸோ இதனால் அந்த நடிகை அந்த படத்தில் கொஞ்சம் கவர்ச்சியும் காட்டினாங்க. பட பூஜை அப்போவே கவர்ச்சி காட்டி அந்த பூஜையை பற்றி பேச வச்சாங்க பாருங்கள், அதுதான் ஹைலைட்டு. ஸோ என்ன படம் அப்படின்னு சொல்லி கேட்குற அளவுக்கு அந்த தான்யாவுடைய தொப்புள் அழகு அந்த ஃபங்க்ஷன் ஃபுல்லாக எதிரொலிச்சது. பின்னழகும் முன்னழகும் எல்லாமே காட்டினாங்க. ஸோ அதுக்கப்புறம் தொடர்ந்து கவர்ச்சி தான். ஸோ அதுலேருந்து ஒரு 2-3 மாதம் கழித்து இந்த ஷூட் நடக்குது. இந்த ப்ரைவேட் ஷூட்டும் இருக்குது, அதை நமக்கு காட்ட மாட்டாங்க, அது வேறு விஷயம். ஸோ இப்போது காட்டக்கூடிய ஷூட் எல்லாமே ஒரு கவர்ச்சியான ஷூட்டுன்னு சொல்லலாம். ப்ரைவேட் ஷூட்லாம் நமக்கு வராது. ஸோ இந்த கவர்ச்சியான ஷூட்டை நடத்தி இந்த படத்தை ஹிட்டை
பிளான் பண்ணிகிட்ருக்காங்களோ என்னமோ, எது எப்படியோ அவங்களுடைய அந்த கவர்ச்சி அவதாரம் சக்ஸஸ் கொடுக்குதா இல்லையா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ இது வரைக்கும் குத்துவிளக்காக பார்த்துட்டு இருந்த தானியா ரவிச்சந்திரனை ஒரு கவர்ச்சி நடிகையாக பார்க்குறதுல உங்களுக்கு எந்த அளவுக்கு சந்தோஷம் அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முன்னாடி சொன்ன மாதிரி இழுத்து போத்திட்டு இருக்கக்கூடிய நடிகை கொஞ்சம் காட்டினாலே வந்து தெறிக்க விட்டுருவோம். ஸோ இந்த நடிகை அந்த மாதிரி கேட்டகரியில் இருந்த நடிகை இப்போ வந்து மொத்தமாக கழட்டி காட்ட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஸோ அதனால் தெறிக்க விட்டுட்ருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ தானியா ரவிச்சந்திரனை பிடிச்சிருந்தா, அவங்க தொப்புள் குழியை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் எந்த நடிகையை பற்றி பேசலாம் அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். நம்ம சேனலில் ஏதாச்சும் ப்ராடக்ட் ப்ரமோஷன் பண்ணணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இமெயில் ஐடி லிங்க் இருக்குது. அதுக்கு இமெயில் பண்ணுங்கள், டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம பேசலாம். அண்ட் இன்ஸ்டாகிராம் அண்ட் டெலகிராம் சேனல் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. என்கிட்ட பேசணும்னு நினைக்கிறவங்க பேசுங்க, மறக்காமல் ஃபாலோ பண்ணிவிட்டு பேசுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என் தானியா வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு, வீக்கெண்ட் ட்ரீட்டாக வந்து அமைஞ்சிருச்சு, உங்களுக்கும் அமையும் அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்க்குறேன். நன்றி.